பேர் சகாயராணி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஜூம் மீட்டிங் வந்து இப்போ ஒரு 2 months தான் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து தம்பிக்கு வந்து ரொம்ப ஃபீவரு, ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுக்கு வந்து அவனோட ஏஜை மட்டும் பார்த்துட்டு ஹைடோஸாக இன்ஜெக்ஷனும் போட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவனுக்கு என்னாச்சு, அதோட இன்ஃபெக்ஷன் வந்து மண்ணீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி வாய் வழியாக அதோட எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. அப்படியே ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக அப்படியே கொப்பளமாக வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் டாக்டரை போய் பார்க்குறோம். சார், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க டேப்லெட் மூலிமா வெளியில் வாய் வழியாக கொப்பளமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். இது ஒன்றும் இல்லை, அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட்டும் ஒரு சிரப்பும் கொடுத்தாரு. அது என்னென்னு கூட கேட்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த தோலெல்லாம் கொப்பளமாக இருந்ததெல்லாம் அப்படியே வெடித்து பக்கா வர ஆரம்பிச்சிருச்சு, பெரிய பக்கா. அப்போ ஏன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் கிடையாது. குழந்தைக்கு இப்படி இருக்கேன். ஏன்னா அதுக்கு முதல் வீக் தான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரே டிசைன்ட்ரி ஆகி வாமிட்டிங் ஆகி அவளை சரி பண்ணதும் அடுத்து என் குழந்தைக்கு என் பையனுக்கு வந்துருச்சு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இசப்பா என்ன வந்து எனக்கு இவ்வளோ சோதனை வருது, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். அந்த நேரத்தில் தான் பார்க்குறப்போ திடீர்னு ப்ரொஃபட்டோட இன்ஸ்டாவில் வந்து சும்மா நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதை பார்த்தேன், சரி இது என்னென்னு தான் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணினேன். அட்டன் பண்ண நெக்ஸ்ட் வீக்கில் ஜூலை 21 திடீர்னு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து ஜூலி ஆண்டி வந்து நம்ம ப்ரொஃபட்டை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணி நைட் இங்கே வந்து காலையில் மார்னிங் வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு ப்ரொஃபட்டை பார்த்தோம். அப்போ ப்ரொஃபட் வந்து சொன்னார், அனைட்டிங்க அந்த ப்ரேயர் ஆயில் வந்து போட்டு விட்டுட்டு ஒன்றும் இல்லை. ப்ராஃபட்டை நீங்கள் பார்த்து ப்ராஃபட் என்ன உங்களுக்கு சொன்னார்? ப்ரொஃபட் எங்களுக்கு பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அனைட்டிங் ஆயில் ப்ரேயர் பண்ணி போட்டு விட்டாங்க தம்பிக்கு. போட்டு முடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு, மண்ணீர் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 அரிசியில் மட்டும் கஞ்சி மட்டும் குடிங்க, ஒரு 1 வீக்கு குடிங்க, வேறு எதுவும் வேண்டான்னு சொன்னார். அப்புறம் அங்கேருந்து எங்கள் கிளம்புறக்கே வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு. அந்த 1 ஹவரில் என்ன ஆயிடுச்சுன்னா, தம்பியோட அந்த உதட்டில் இருக்கிற பக்கம்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அம்மா இங்கே பாருங்கள் இதெல்லாம் விழுகுது அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அதில் சொன்னேன், பரவாயில்ல சாமி, விழுந்தால் விழுகட்டும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து நார்மலாக அந்த உதடு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ எஸ். அப்போ அப்படின்னா நீங்கள் ப்ராஃபட்டை பார்க்க வந்தப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? தம்பிக்கு எப்படி இருந்தது? தம்பிக்கு வந்து அப்படியே ரொம்ப அதை பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு தம்பிக்கு நான் வர்றப்போ. அதுக்கப்புறம் ரயில்வே இப்படி தான் இருந்தது, இருந்துச்சு இதே மாதிரி தான். ஆனால் பெரிய ரொட்டி மாதிரி அப்படியே அந்த பெரிய தோலாவே விழுந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஒரு 2 தோல் தான் இருந்துச்சு. எத்தனை நாள் இது இருந்தது? அங்கிருந்து நாங்கள் ஆக்சுவலாக இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 1 வீக் இருந்துச்சு. ஆனால் ப்ரொஃபட்டை பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் தான் இங்கே இருந்திருப்போம். அந்த 1 ஹவர்லேயே ஃபுல்லாக எல்லா தோலும் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினில் போய் தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஓகே. அந்த ஃபோட்டோ காட்டலாமா? இப்படி இருந்த உதடு ப்ராஃபட் உங்களுடைய மகனுக்காக அந்த அனாயிண்டிங் ஆயில் எடுத்து உதட்டு மேலே அப்ளை பண்ணிட்ட பிறகு எத்தனை மணி நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு? 1 ஹவர் தான், ரொம்ப நேரம் இல்லை, 1 ஹவர் தான். அந்த 1 ஹவர் இப்படி ஆயிடுச்சுங்களா? ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு எல்லாமே விழுந்துருச்சு. ஓகே. அப்போ ப்ரொஃபட் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு 1 வீக்குக்கு வந்து வெறும் கஞ்சி மட்டும் கொடுங்க, வேற எதுவும் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், போய் ஒரு ரைஸ் வாங்கி கரைச்சி கஞ்சி மாதிரி கொடுக்குறேன்னு. என் மகன் இல்லை, எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டான். அப்போ சரி குழந்தை கேட்குதேன்ட்டு நானும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டான். எனக்கு உண்மையாலுமே அதை விட நான் ரொம்ப மன பாரத்தில் இங்கே வந்துருந்தேன். ஏன்னா யாராவது சிங்கிள் பேரண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட வழி என்னன்னு. அந்த வேதனையில் ரொம்ப மன கஷ்டத்தில் தான் வந்தேன். ப்ரொஃபட் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டதில் நான் இங்கேருந்து போகிறப்போ பிரதருக்கு தெரியும், ரொம்ப ஹாப்பியாக போனேன். நான் டெஸ்டிமோனி சொல்லிட்டு தான் போனேன். அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. இன்றைக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 1 ஹவரில் ஃபுல்லாகவே. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கே ரொம்ப ஆச்சரியம், இப்படி 1 ஹவரில் வந்து அது விளையாண்டுட்டு இருக்காங்கயே. சர்ச்சை கட்டி விளையாண்டுட்டு இருந்த குழந்தைக்கு 1 ஹவர்லேயே ஃபுல்லாகவே உங்களுக்கு அது ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி கூட குடிக்க முடியல. ஆனால் எனக்கு போகிறப்போ என் குழந்தை வந்து ஒரு பிரியாணி வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டான். அதே மாதிரி நாங்கள் ஜேர்னி போகிறப்ப நைட்டு போகிறப்பவும் பிரியாணி தான் வாங்கிட்டு போனேன், அதையும் அவன் சாப்பிட்டான். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என் குழந்தை நல்லா இருக்கு, என் பொண்ணும் ரொம்ப நல்லா இருக்கா. தேவனுக்கு கொடான கொடி
நன்றி. ப்ரொஃபட் எங்களுக்காக ஒவ்வொரு டைம் ரொம்ப இதாக ப்ரேயர் பண்ணுவார். எனக்கு அதில் அவ்வளோ ஒரு அவரோட ப்ரேயர் மீட்டிங் நான் பார்த்தேன்னா எனக்குள்ளே அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் கவலையில் இருந்தாலும் அவரோட ப்ரேயர் வந்து நான் எதுலேயுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதை பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜிக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. 2 கரங்களை தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அந்த உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.